என்ன வேணா நடக்கட்டாங்க. இந்த பொண்ணு வாழ்க்கையில இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, கத்துக்கிட்டது இல்ல. என்னடா இந்த பொண்ணு வந்து நம்மள விட வந்து ஒரு பக்தியில சிறந்தவங்களா இருக்காங்க. என்ட்ட அந்த பேசும்போது அவங்க அழுதுகிட்டே தான் பேசுனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் நான் பேசினேன் ஃபோன்ல. அந்த 22 நிமிஷமே வந்து நான் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அந்த பொண்ணு என்ட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது, அந்த பொண்ணு சந்தோஷமா முருகப்பெருமான பத்தி அவ்ளோ ஒரு சொற்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அத கேட்கும்போதெல்லாம் என் கண்ண வந்து கலங்கிடுச்சு. என்னன்னா, எனக்கு தெரியும்னா, எங்க வீட்ல வந்து யாருமே எங்க அப்பா கூட இறந்துருவாருன்னு தெரியும். ஏன்னா, எங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்ல. எங்க அண்ணனும் வந்து சரி கிடையாது. நான் மட்டும் தான். ஆனா, எனக்கும் வயசு ஆகிக்கிட்டே போகுது. நான் இவர மட்டும் தான் நேசிச்சேன். சரி ஓகே, நமக்கு இதே மாரி தான் நம்ம அனாதையா இருப்போமோ, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லன்னு நெனச்சேன். ஆனா, இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமான்ட்ட நான் போய் கேட்கும்போது, இது எதுவுமே எனக்கு குடு முருகான்னு இவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா, முருகப்பெருமான் பாருங்க, இந்த பொண்ணோட வாழ்க்கையே மாத்தி, தலையெழுத்தையே மாத்தி அவங்க அந்த பொண்ணு என்ன கேட்டதோ அதை விட பயங்கரமா வந்து குடுத்துட்டாரு. இப்பவும் நான் சொல்றேன் எல்லா முருக பக்தர்களுக்கும் பொதுவா வந்து சொல்றேன்னா, "அனாதையாக வாழ்வதும் இல்லை, அனாதையாக சாவதும் இல்லை" அப்படின்னு ஒரு கருத்து எங்கேயோ ஒரு ஒரு கருத்த நான் படிச்சேன். இது என்னன்னா, முருகப்பெருமான வணங்குறவங்க யாருமே வந்து அனாதை இல்ல. ஏன்னா நான் கூட சொல்லிப்பேங்க. நான் வந்து எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் தான், இன்னைக்கு மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், இவங்க யாருமே நிரந்தரமா நம்ம கூட பயணிக்க போறது கிடையாது. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள விட்டு போறவங்க தான். அது செல்வமா இருக்கட்டும், எந்த பொன், பொருள், பேரு, புகழ் எதுவா இருந்தாலும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஒரே ஏங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுறேன். நாளைக்கு ஒரு நபரை நான் சந்திக்கணும்னு நினைச்சா கூட அவன் முடிவு பண்ணணும். முருகப்பெருமான் முடிவு பண்ணணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் கூட மூச்சு நின்னு போடலாம். என்னென்னவோ கூட நடக்கலாம். அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பர்மனண்டான ஒரு விஷயமே கிடையாது. இருக்கிற கொஞ்ச நாள்ல இருக்கிற நம்ம எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோம், எவ்வளவு நேரம் நம்ம இருக்க போறோம் கூட நமக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல முருகப்பெருமான மட்டும்தான் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருந்துட்டாலே போதும்.